திருவாரூரில் விவசாயிகளுக்கு விற்பனை செய்யப்படும் ஜிப்சம் உரங்களை தனியாரை விட கூடுதல் விலை கொடுத்து அரசு கொள்முதல் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாநில விவசாய மேம்பாட்டு திட்டத்தின்படி திருவாரூர் மாவட்டத்திற்கு கடந்த மார்ச் மாதம் 730 டன் ஜிப்சம் உர மூட்டைகள் வேளாண்மை விரிவாக்க மையங்களுக்கு விற்பனைக்காக வந்தன. அவற்றில் சுமார் 200 டன் உர மூட்டைகள் விவசாயிகளுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளன. 50 கிலோ எடை கொண்ட ஒரு மூட்டை ஜிப்சம் 197 ரூபாய் 50 காசுகள் என விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதில் மானியமாக 62 ரூபாய் 50 காசுகள் போக 135 ரூபாய் கொடுத்து விவசாயிகள் ஜிப்சம் உர மூட்டைகளை வாங்கிச் செல்கின்றனர். அதே 50 கிலோ எடை கொண்ட ஜிப்சம் மூட்டையை 170 ரூபாய்க்கு தனியார் கடைகள் விற்பனை செய்கின்றன. இந்நிலையில் ஜிப்சம் கொள்முதல் குறித்து விவசாயிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். 50 கிலோ எடை கொண்ட ஜிப்சம் மூட்டையை தனியார் உரக்கடைகள் 150 ரூபாய்க்கு கொள்முதல் செய்து 170 ரூபாய்க்கு விற்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர். அதேவேளையில் அரசு மட்டும் அதே எடை கொண்ட ஜிப்சம் மூட்டையை 197 ரூபாய் 50 காசுகளுக்கு கொள்முதல் செய்வது ஏன் என விவசாயிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தனியாரைப் போலவே அரசும் 150 ரூபாய்க்கு கொள்முதல் செய்திருந்தால் மேலும் குறைந்த விலைக்கு விவசாயிகளுக்கு விற்பனை செய்திருக்கலாமே என்றும் அவர்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு அரசு குறைந்த விலையில் கொள்முதல் பண்ணி மானியத்தையும் குறைச்சி எங்களுக்கு 70-80க்கு கொடுக்கலாம். ஏன் அதிக விலைக்கு சிப்சத்தை விரிவாக்க மையங்கள் கொள்முதல் பண்ணுறாங்க? தனியாருக்கு ஈக்குவலாக அதை ஏன் விற்கிறாங்க? எங்களுக்கு விவசாயிகள் நலன் கருதி சிப்சத்தை குறைந்த விலைக்கு மானியத்தோடு கொடுக்க வேண்டுகிறோம். இது தொடர்பாக திருவாரூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் ஏழுமலையிடம் கேட்டபோது வேளாண்மை துறையே டெண்டர் விட்டு கொள்முதல் செய்து திருவாரூருக்கு அனுப்புவதாகவும் இது தொடர்பான புகார் குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக மாதவன் குருநாதன்.